சாமியை பூரா இங்கே நிற்க வச்சுருக்கேன். இப்போ பாரு என்ன நடக்கும். துடியான ஜாமி என் ஜாமி. இந்த ஊட இருக்க குச்சியை பிடுங்கணும். இந்த சேரில் இருக்க எங்கள் அண்ணன் சேர் இல்லாமல் தெருவில் தெரியும். என் ஆசையே நின்று. ஆனால் நீ தான் ஆடுன. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வேலை பார்த்து விட்டேன். இவங்க 2 பேரும் கொடைக்கானல் போயிட்டாங்க. முருகனும் என் மயன் பாண்டி. கொடைக்கானல் போகிறோம்ப்பா, தினமும் நாடகம், எங்களால் கண்ணு முடிக்க முடியலேன்ட்டேன். சரி ரூம் புக் பண்ணி கொடைக்கானல் போயிட்டாங்க காரில். ஒருத்தனை வீடியோ எடுக்க அனுப்பிவிடுந்தாங்க. அவன் பேர் சுதாகர், முட்டை கண்ணு. அவன் என்ன பண்ணிவிட்டியா, சாமி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்க 2 பேர் இருந்தால் கேமராவை கலட்டிக்கிட்டு எடுப்பாங்கடா, அந்த மாதிரி எடுனா அவன் முட்டைக்கு கண்ணு அவ்வளோ தெரியாது. அவன் சேரு கீழே ஒருத்தர் நொண்டிச்சாமி ஆடுறவன் படுத்து கிடந்திருக்கேன், அவனுக்கு தெரியலை. அவன் இவன் விழுந்து காலையில் வீடியோ காட்டுறேன், வெறும் காலு கொலுசு. ஏ முருகா, சாமி தத்துரூபமாக இருக்கு. யாரை வந்து ஓம் சக்தி இல்லைப்பா, இந்த இழுத்து விட்டு போயிடுவாங்க அவங்க. இப்படி இழுத்து விட்டுத்தேன் ஓம் சக்தியிலேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஒருத்தர் மெட்ராஸுக்காரன் ஓம் சக்தி தலைவரான் பாவம். அவர் அடித்தார். அடித்தோடனே நான் ஹலோன்ட்டேன். ஹலோ எம்கேஆர் இருக்கானா? நான் நச்சுக்கு நிற்கிறேன். கோதா என்ன நச்சுக்கு நிற்கிறேன்? ஓம் சக்தி என்ன சொல்கிற? யாருமே மாலை ஓட்டு வரலடா கோதா அப்படின்னு தம்பி பேசாமல் இருக்கிறா. கருப்பனும் இங்கே உள்ள இந்த முனியனும் மதுரை பாண்டி முனி உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாமல் உன் தங்கச்சியெல்லாம் இங்கே ஆடுறதை பார்த்து ஊர் மிரளணும். இந்த சாமி இருக்கிறத பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் நீ இருக்கேன்னு காட்டுறா. கருப்பு எக்க வைடா பருப்பு. அல்லோ அல்லோ. தயவு செய்து ஆண்கள் ஆடும்போது கைலி அதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு ஆடு. சில பேர் சாமி ஆடுற வந்து அதில் சட்டி ஓடாமல் உட்காந்துருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் மட்டக்குன்னு எந்திரிச்சு ஆடிட்டேன், முண்டை கையிலையும் உறிஞ்சிருச்சு, சட்டி ஓடலை. அதை ஒரு சின்ன பையன் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாந்து பார்த்துட்டு என்னண்ணே சோத்து பல்லு இங்கே வச்சுருக்கேன்னு. அவன் சொன்னேன் சோத்து பல்லு இல்லைப்பா, இதை குழம்பு பல்லு அப்படின்னு படித்து. கேவல பயில என்னத்தை சொல்ல. அதே மாதிரி பெண்கள் ஆடினா பெண்களுக்கு உறவுக்காரர்கள் யார் இருக்காங்களோ அவங்க பிடிங்க. ஆம்பளை பைய போய் பொம்பளையால் பிடிச்சின்னா மணிக்கட்டோட கையை ஒடிச்சே வருவேன். அன்றைக்கி ஒரு ஊரில் அப்படி தான் ஒரு வயசு பிள்ளை காலேஜ் பிள்ளை ஆடிடுச்சு. அதுக்கு வந்து தொட்டிச்சு இறங்கும் போல் அது ஆடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா இளவட்ட பையெல்லாம் அங்கே தான் இருந்தேன். 300 பேர் போட்டு அமைக்கிட்டேன். ஊர் அம்பலாரை கூப்பிட்டேன். ஐயா அதை விலைக்கு விடுங்கண்ணா. அவர் தான் விழுந்தவர். அவர் சங்கிலே ஒருத்தன் காலை வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். நம்ம ஆளுகளே சிரிக்கிற அளவுக்கு காமெடி நல்லா இருக்கா? இங்கே சிரிக்கக்கூடாதா? கிறுக்கு குதிமைங்களா? சாரி ப்ரோ. சாமி அழைக்க போகிறேன். தத்துரூபமாக இந்த ஜம்பட்டி விடுதலை ஆதி ஒரு காலம், எங்கள் ஐயாக்கா உள்ள காலம். அந்த காலத்திலே அன்னைக்கு கிழவங்க வாழ்ந்த காலத்திலே இத்தனை மக்கள் படையும் கிழவனுக்கும் கிழவிக்கும் கிடையாது. இந்த சாமியை தவிர துணை யாருமே இல்லை. அன்றைக்கி எங்கள் பாட்டைங்க பிடிச்சி வச்ச புடிமண்ணும் அடித்த செந்தகடும் மாறாது. சம்பட்டி விடுதி சாமியை பார்த்து வந்திருக்க நாட்டு மக்கள் அது அருள் பெற்று சொல்லணும். அரும்பு குறையாமல் கொஞ்ச நேரம் அந்த மலையாளத்துக்காரனும் அந்த களிச்சேரி காளிமுனி ஐயா இங்கே உள்ள முனியனும் கொஞ்ச நேரம் விளையாடு பார்ப்போம். சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு ஏன் சிவகங்கை சீமையாய் புழுதி வடக்கும் பொட்ட காட்டில கிழக்க வார்த்த பார்வையாய் எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடியா இருப்பிடமா, என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் உன் கொல்லங்குடி எல்லைய விட்டு இந்த ஜம்பட்டி விடுதியில் உள்ள உங்க அண்ணன் இந்த தரும முனியனை கூட்டிக்கிட்டு உங்க அண்ணன் குதிரையில சவாரி செய்ய நேரமாச்சு. ஏ தீத்தக்கர ராக்கு, ஏ தீத்தக்கர பொன்றாக்கு, தீத்தக்கர ராக்கு உன்னுடைய தீத்தத்தில பாலத்தை அலசுனானா. உங்க அண்ணன் 18ஆம் படி பெரிய கரம்பு, 18 படிகரம்பு. நீ எந்த நாட்டில் தங்கிப்பா, எந்த மக்களை காக்க போற? அழகு மலை காடு எங்க கருப்பேன் படுத்திருப்பது அருவி மலை சோங்கடா. கருப்பேன் 1000 யானை கொண்ட வளமுடா. 3 லாரியில சங்கிலி ஏத்துனாலும் எங்க கருப்பேன் கட்டு கடங்க மாட்டா. எங்க மலையாளத்து சாமியை
கொஞ்ச நேரம் சம்பட்டி விடுதியில நீ மகுடி ஓட்டு விளையாட எந்திரி. அது நலையில எங்க கிளவி இந்த சம்பட்டி விடுதியில வாழையில, இந்த சம்பட்டி விடுதியில அன்னைக்கு முப்போகு விளையக்கூடிய இந்த சீமையில எங்க பாட்டங்க காலத்துல பாராக மழை இல்லை, பஞ்சம் போகுது. அப்ப கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படிப்பா, முனியாண்டிய பார்த்து கிளவி அழுதுச்சான், நான் எப்படிப்பா இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன், நான் எப்படிப்பா இந்த பஞ்சத்தில் இந்த சம்பட்டி விடுதி பிள்ளைகளை காப்பாற்ற போறேன், பஞ்சம் தாங்கல கூப்பிடுங்க முனியாண்டி சாமியே. அப்ப கிழவை மேல முனியாண்டி இறங்கி இந்த சம்பட்டி விடுதியில தலைய குலுக்கிய ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு எங்க கிளவி காட்டுல போய் மயிலுக்கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு எங்க கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. என்ன நினைக்கிறாரு இங்க உள்ள தரும முனிய ஏன் இந்த தாமதமா நிற்கிறாரு, எங்க முனியாண்டி ரோஜாக்கார சாமிடா. குண்டு கிளிய என் கருப்பனோட தங்காச்சி, நீ கண்ணீர் வடிக்கலாமா, எங்க ஆத்தா பிள்ளைகளை பாலூட்டி வளர்த்தாலாம். ஏ தீத்தக்கர பொன்றாக்கு உனக்கு காளியத்தா மாரியத்தான பேர் இருக்கு, எங்க ஆத்தா கொஞ்ச நேரம் நீ மகுடி போட்டு விளையாட எந்திரி. சுருட்டு வாட அடிக்க 100 மாட்டு வண்டியில ஏத்துன சுருட்டும் எங்க வாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 7000 பாட்டில் சாராயம் எங்க வாண்டி முனி எப்ப விட்டா பத்தாதுடா. கொஞ்ச நேரம் சம்பட்டி விடுதியில இந்த நாட்டு மக்கள் உங்க சாமியோட வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாயுமாடா வீச்சருவா சாமி வீச்சருவா விளையாடுறா. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சதுராட சாட்டையாடா வெள்ளி நல்ல முடியருவா விளையாடு எங்க கருப்பே முடிச்ச வீச்சருவா. இந்த சம்பட்டி விடுதியில மழுங்கு மாடா எங்க முனியனுடைய பொன்னருவா. முடியருவா சாமி முடியருவா சதிராடே சாட்டையாடா உனக்கு சாட்டையாடா. சாத்தி வச்ச முடியருவா எங்க முனியனோட முடியருவா. எங்க முனியாண்டிக்கு ரெட்ட கடா கவலாம் உனக்கு பிடிச்சது செவக்கறி சுட்டானா, எங்க முனியனுக்கு உப்புள்ளாத செவக்கறி சுட்டானா. புடியருவா சாமி புடியருவா சதிராடே சாட்டையாடா உனக்கு சாட்டையாடா. மலையாள நாட்டினில எங்க கருப்பனை வச்சு வளர்க்க முடியலப்பா. என் கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா. கருப்பனோட தங்கச்சியா உனக்கு தங்கச்சியா எங்க காளியாத்தா எங்க மாரியாத்தா எங்க மடப்புறாத்தா என் மந்தையம்மா. உனக்கு எத்தனை வெறுத்தா வச்சாரு எங்க கிழவே. புடியருவா சதிராடே சட்டையடா சட்டையடா. சொன்ன சொல்லு மாறாதுடா சாமி மாறாதுடா, சொல்வாக்கி தப்பாதுடா சாமி தப்பாதுடா. சொன்ன சொல்லி மாறாதடா உனக்கு மாறாதடா, சுகம் கொடுக்க தப்பாதடா உனக்கு தப்பாதடா. சொன்ன சொல்லி என் மாறாதுடா என் சொல்வாக்கி என் தப்பாதுடா சாமி தப்பாதுடா. வாண்டி முனி சொல்லி மாறாதடா சுகம் கொடுக்க தப்பாதடா தப்பாதடா. மதுரை நல்ல மாநகரா எங்க வாண்டி முனி மாடலையும் தல்லா உளமப்பா. நல்ல மாநகர மாடலையோ தல்லா குலட்டை. அந்த கருப்பாயுரணி கவக்காரே எங்க பாண்டி முனி ஓடி வாப்பா. நல்ல
நமச்சிவாயட்டை சாராய போதக்காரன் பாண்டி போதக்காரன் ஆனா சத்தியா சச்சிட்டு மாறனா எங்க பாண்டி தீர்ப்பு சொல்றத கெட்டிக்காரன்டா வந்துட்டாவா நிக்க மாட்டா கருப்பே நிக்க மாட்டா வாக்கு சொன்னா தப்ப மாட்டா அவனா தப்பா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா உனக்கு சல்லடமா உன் சல்லடமா வாடடை எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இருக்கலம்பூ சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி போவு சல்லடமா சாமி சல்லடமா வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவா சல்லடமா சல்லடமா வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கரும்பு வரம் தாராண்டா தங்க கரும்பு வாடடை வாராண்டா எங்க கருப்பு ரத்தகளி தாராண்டா எங்க கருப்பு வந்தானா ஓட்டி வந்தாண்டா எங்க கரும்பு வரம் தந்துட்டாண்டா தங்க கரும்பு வந்தாண்டா எங்க கருப்பு ரத்தகளி தந்தாண்டா எங்க கருப்பு மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையா மலையழகா மாமதுர கல்லழகே மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையா மலையழகா மாமதுர கல்லழகே சிலையாக இருந்த அத்தனை சாமியும் இன்னைக்கு சீரி விளையாடுறதா எங்க சம்பட்டி விடுது சாமி ஊரா ஈரம் குறையலடா எங்க பாட்டங்க ஆண்ட சாமி சம்பட்டி விடுதியில வீரம் குறையலப்பா கருப்பு கடைசி வர கூட இருக்கணும் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கூட வாடா அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுங்கொண்ட ஒரு ஜிம்னாஸ்டிக் வார்மப்பில் இருக்காங்க. என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 3 அடி உயரம் 147 கிலோ எடை உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனேன் பாலமேடு மண்ணுக்கு இந்த பச்சிலம் குழந்தையும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதிலையா உங்க உள்ளூருக்கே மைக் ஆஃப் பண்றாங்க. ஹலோ, புதுக்கோட்டை மாவட்டம் மன்னர் கோட்டையாம் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்பது எக்கு கோட்டை. மரியாதைக்குரிய எம்கேஆர் அவர்களுக்கு வாரை வளர் வாராப்பூர் நாடு என்று சொன்னால், அதிலும் சம்பட்டி விடுதி என்று சொன்னால் தனி வீரம் வரும். அப்பேற்பட்ட வீரத்தின் மண்ணில் இங்கே வருகின்றிருக்கிற மரியாதைக்குரிய அருமையண்ணன் எம்கேஆர் அவர்கள், அதாவது அவரை பற்றி நான் நேராக வைத்து புகழக்கூடாது. மிக அறிவாளி, மிக பிரம்மாண்டமான அறிவாளி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். ஹலோ, இல்லை அது பண்ணலை, 200 ரூபா போதும்னு தான் சொன்னேன். வந்தவர் தான் என்னுடைய அண்ணன், நான் அவருடைய தம்பி. எத்தனை கஷ்டப்பட்டாலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பணம் கொடுக்கக்கூடிய அத்தனை பேருமே கர்ணன் தான், சாமிகள் தான். நன்றி நன்றி. ஒரு பிள்ளை கைதட்டல். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதைத் தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் பெரியாஸ்பத்திரியில் குளுக்கோஸ் போட்டை மாதிரி உட்காந்துருப்பான் என்னுடைய அருமை மடு புத்ரு. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவனந்த மண்ணின் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாண்டி 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 நம்மளே தட்டிக்கிற வழியில் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து மழையென்று பாராமல் தன்னுடைய பணிகள் செய்வோம், பிறர் வாழ்க்கையிலே நம் உறுதுணையாக இருப்போம் என்று 10 நடிகரனுடைய புலப்பையும் இந்த செம்பட்டி விடுதி அன்பு உறவுகள் அன்போடு ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற ஸ்தாபனம் சூர்யா ஆடியோஸ். உள்ளூர் தானப்பா, செம்பட்டி விடுதி உள்ளூரா? பாட்டு போட்டு சூர்யா. ரொம்ப சந்தோஷம், நன்றி அண்ணே. இங்கிட்டு ஒருத்தன் வசலாக இருக்குன்ட்டேன் பார், அவன் எதில் கரெக்டாக இருக்கேன் பார். தமிழ்நாட்டிலே நல்லது செய்வன் தான் எப்பொழுதுமே குற்றவாளியாக இருப்பான். என்னை பொறுத்தளவு
என் தம்பி கேபிஓ பாலா என்னுடைய தம்பி, அவன் தான் சொல்லுவேன், எங்கள் அண்ணன் உதவி செய்கிறதோடைய நான் செய்ய போகிறேன்னு சொல்லுவேன் கேபிஓ பாலா. ஆனால் நான் செய்வது உதவி அல்ல, கேபிஓ பாலா போன்ற செய்கிறவன் தான் மிகப்பெரிய ஒரு உதவி. ஏன் தம்பி இது தினசரி பேசி விடுவான், என்னுடைய செல்ல தம்பி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லு. ஏய் போகணும் இல்லையா, லவர்ட்டு போகணும் இல்லையா, நல்லா இருந்தேன், அவன் வேலையை காட்டிட்டேன். பாட்டு போட்டாத்தே மைசெட்டு கிடையாது, அவன் படுற கஷ்டம் உனக்கு தெரியாது. எத்தனை அவன் சரக்கு ஓட்டுற பொழப்பத்தையும் அவன் பொழப்பு. உண்மைதானே தம்பி? இப்போலேருந்து அதிகாரி வந்தால் போஸ்ட் மரத்தில் ஏறி கொக்கியை கழட்டணும். இந்த காமெடியும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் சொன்னது போஸ்ட் மரத்தில் கொக்கியை போடச்சுன்னா துணி காய போடுறாங்க, கயத்தில் ஓட்டு திருகிறேன் முறுக்கிறேன். ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இன்ஸ்டாலே வைரலாக்கி என்னை இவ்வளோ உயர்த்து கொண்டு வந்தது என்னுடைய தம்பிகள் தான் என்னுடைய வளர்ச்சிக்கே காரணம். இன்னும் என்னவென்ன காத்திருக்காங்களோ எல்லாத்தையும் சொல்லியாச்சுலப்பா. சூர்யா மைசர் சூப்பர் சூர்யா, வாழ்த்துக்கள் சூர்யா. ஜென்ரேட்டர் எங்கே நிற்கிது அதை அப்பப்போ பார்க்கணும். அன்றைக்கி ஒரு ஊரில் ஜென்ரேட்டர் தூக்கிட்டு டாட்டாஜியை ஓட்டி விட்டு போயிட்டாங்க, அது இன்ஜின் வேலைக்கு வந்தது. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற என்னை வளர்த்து விட்ட என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை, உலகத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதரை மறந்தால் வாழ்க்கையிலே முழுமையாக நம்ம வாழ முடியாது. என்னுடைய வாத்தியார் மேலிருந்து சாமி போல் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனிகன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சோறும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்த உடையும் கொடுக்க முடியும். ஏனென்றால் நான் தினசரி ஊர்களில் செல்லப்பிள்ளையாக கூத்தாடக்கூடிய ஒரு கோமாளி என்பது எனக்கு. MKR அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். மைக்கை குறைச்சிட்டானே, வாலி வை தம்பி. லாஸ்டா உனக்காக பாடுறேன், இதோட உனக்கு எந்த பருவும் பெறப்படாது. தாஞ்சுக்கார பிள்ளைகளே ரெடி ஆயிட்டீங்களா? இளைஞர்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு தானம்மா. அம்மா வாங்கம்மா வாங்கம்மா, வேகம்மா வாங்கம்மா, பாவடைய கட்டிட்டியாமா. கட்டளையா இல்லை கட்டளையான்னு அப்படின்ற டான்ஸுக்கார பிள்ளைகளே வெளியே வாங்கம்மா. இளைஞர்கள்லாம் காத்திருப்பது உங்களை தானம்மா. ஏம்மா வாங்கம்மா 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 வாங்கம்மா, வேகம்மா வாங்கம்மா, போயிட்டு வாரேன் ஒரு 10 நிமிஷத்துல வெளியே வாரேன். ஒண்ணுக்கு இருந்து வந்து உட்காந்துக்கங்க, 10 நிமிஷம் டான்ஸ் ஆடும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே டாட்டா.